15 ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம், எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா. எங்கள் குடும்பம் எல்லாம் நடு ரோட்டில் கிடப்பதா விஜய் அண்ணா. அதாவது நல்லா இருப்பியா தம்பி அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூத்துறது இருக்குல்ல. நேர்ல போன ஸ்டாலினை பிடிச்சு அங்க போனீங்களே, இங்க போனீங்களா, இங்க போனீங்களே, அங்க போனீங்களா அப்படின்னு திருச்சியல இதுக்கு போட்டியா வீடியோ? இதெல்லாம் பண்ணா வாய்ஸ் ஆஃப் காமன் கோபித்துக் கொள்வதாக தகவல் என்று சொல்லப்படுகிறது. சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு கூட ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி பயிலுறகால வருடுறாங்க. அதை மாற்றிக் ஆ. கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். விஜய் குட்டி நீங்க இப்படி பண்ணலாமாடி தங்க புள்ள, விஜய்மா குட்டி. அப்புறமேட்டுக்கு என்ன ட்ரோனை கொண்டு வந்து வச்சு நின்னுக்கிட்டு அவர் ப்ளூ கலர் கொடையில் வந்தார், காரில் இறங்கி அவர் காலாலேயே நடந்து வந்தார், அப்படியே உருகி அப்படியே தண்ணி அப்படியே அவருக்கு ரத்த கண்ணீர் வந்துச்சு. அந்த குடும்பங்களை பார்த்து அழுதா. டே 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 உரா செஞ்சோற்று கடன் தீர்க்க சாமி எழுதிட்டு இருக்காரு. ஏன் தம்பி அம்புட்டை அள்ளி கொட்டிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? தானே தலைமை வெங்கட்ராமனை வாசலுக்குள்ள விட மாட்டேன்ட்டானுங்க. அடிச்சு போறாங்க. தரகடா என்னன்னு விசாரிச்சாதான் ஹைலைட். ஐடி கடை கொடுக்கல வழக்கம் போல புசி பெட்டி ஒதுக்கி போட்டான். 1500 ரூபாய் கொடுத்தா யாருக்காவது வித்துடலாம்னு. போன வீடியோவுக்கு பார்த்துட்டு நிறைய பேர் ஏன் இந்த கண்டென்ட்டை அவ்வளோ சிரிச்சுட்டே பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த 42 பேர் குடும்பத்தை வச்சு ஒருத்தன் வந்து ரிசார்ட்ல வச்சு சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கான். அது காமெடியா இல்லை, அது வந்து கேலி கூத்தா தெரியல. அந்த கேலி கூத்த சொல்றது மட்டும் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேக்குறாங்க. அல்ல சொல்றவங்களுடைய கன்சர்ன் புரிஞ்சுக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறோம். ஆமா, புரிஞ்சுக்கிடாம நம்ம அதை சொல்லலை, அது புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பச்சாதாபமும் இரக்கமும் உண்மையான எண்ணமும் அவனுங்களுக்கு கிடையவே கிடையாது. அவனுங்களை பொறுத்தவரையில் இந்த 41 பேர் உயிர் வந்து உங்களை போன்ற ஆதங்கப்பட்டு கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களை திருப்திப்படுத்துறதுக்காகன்னு சில ஜோடிப்பு வேலைகளை பார்க்கறதா மட்டும்தானே இருக்கே தவிர, பார்க்கறதாக, கேள்விப்பட்டதாக, சொல்லிக் கொள்ளப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில தான் அவனுங்க இருக்கிறானுங்க. இருப்பதாக, சொல்லிக் கொள்ளப்படுவதாக, நம்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்ப எங்களுக்கும் ஒரு தகவல் வந்துச்சு, அது தகவலா இல்ல, ஆதாரமாவே இருக்கு. அதனால நம்ம அதை சொல்றோம். திருச்சி முழுக்க ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்கள், அந்த போஸ்டர் மிக கடுமையான வார்த்தைகளோடு இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. நான் கூட வேற யாரோ அஜித் ஃபேன் அடிச்சிருக்கிறாரு போல இருக்கு அது அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன உங்களை இப்படி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க? உண்மையிலே ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டு. ஆத்மா வாயிலாக அப்படின்னு ஆரம்பிக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம், எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா. 15 ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம், எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா. கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே விஜய்னா. முதல் சுற்றுப்பயணம் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்தாயே விஜய் அண்ணா. அப்பொழுது எங்களுடைய உழைப்பில் முதல் வெற்றியை பெற்றீர்களே, அப்பொழுது கூட எங்களை மறந்து விட்டாயே விஜய்னா. கரூர் துயர சம்பவத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தத்து பிள்ளையாக இருப்பேன் என்று உறுதியளித்து உள்ளீர்களே விஜய் அண்ணா. எங்கள் குடும்பம் எல்லாம் நடு ரோட்டில் கிடப்பதா விஜய் அண்ணா. நீங்கள் மறந்தாலும் மேலும் மேலும் நீங்கள் உயர எங்களுடைய ஆத்மா வழிநடத்தும் விஜய் அண்ணா. அதாவது நல்லா இருப்பியா தம்பி அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூத்துறது இருக்குல்ல, அந்த எளிய மனிதர்களுடைய அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் இந்த இது. இவங்க யாருன்னா, முதல் மாநாடு விஜய் வீணு ஆரம்பிக்கிறதுக்காகன்னு விக்ரவாண்டியில் வினை எடுத்து போய் ஆரம்பித்தாங்கல்ல, அந்த மாநாடு, அந்த 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 அரசியல் சாபக்கேடு நிகழ்ந்த அந்த கொடூரம் நிகழ்ந்த அந்த இடம். அங்கே வந்து இவனுங்க பண்ண அட்டூழியத்தால் திருச்சியிலிருந்து கிளம்பி வந்து அந்த மாநாட்டில் பங்கெடுக்க வந்தவர் மரணம் அடைந்திருந்தார். அந்த செய்தி தெரிந்த பிறகும் கூட அந்த மாநாட்டு மேடையில் இதற்காக ஒரு இரங்கல் தெரிவிப்போம் அப்படின்றத ஒரு வார்த்தை கூட தெரிவிக்காமல் இருந்தானுங்கன்னா அப்பயே சிறு அளவில் ஒரு கண்டனம் வந்தது. அதையும் நம்மை போன்ற சிலர் மட்டுமே பேசியிருந்தோம். இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு கூட ஒரு அழுத்தமாக அது கிரியேட் செய்யப்படவே இல்லை. அப்படி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஃபோனில் கூட அழைத்து ஆறுதல் சொல்லலை, அவர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரண உதவின்னு கூட எதுவுமே பண்ணலை. புஷி ஆனந்தை அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி செய்தியை கிளப்பி விட்டு தகவல் அப்படின்னு பேசினானுங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக இவனுங்க தரப்பிலிருந்து எந்த ஒரு உதவியும் அந்த குடும்பத்திற்கு செய்யப்படவே இல்லை. எப்படி செய்வாங்க? ஏன் அந்த குடும்பத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஏதாவது அறிவிச்சா நாங்கள் போட்டிக்கு ஒரு 10 லட்சத்தை கூட வைப்போம், 1 லட்சத்தை கூட வைப்போம். இதுக்கு பேரெல்லாம் என்ன தெரியுமா? அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ இந்த இரங்கலுடைய வழியை பாரு. கடைசியாக ஒரு வரி எழுதுறாரு, எங்கள் குடும்பம் எல்லாம் நடு ரோட்டில் கிடப்பதா.
இந்த வார்த்தையை விஜயை நம்பக்கூடிய விஜயினுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர் போஸ்டரா போடுறாருன்னா அது சும்மா போகிற போக்குலலாம் அது வரவே வராது. அவர் முழுக்க முழுக்க காயமடைந்து தன்னுடைய ஆற்றாமையில் நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் சொன்னாவாச்சு இந்த தற்குறி கூட்டத்துக்கு உரைக்காதான்னு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் கேள்வி எழுப்புறான். இப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த கரூரில் நடந்த 41 சம்பவத்தின் போது விஜய் தரப்பினரும் தாவேகாவும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானுங்க? இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக திட்டமிட்டு சதி பண்ணிருச்சு, செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு, காவல்துறை சதி பண்ணிருச்சு, எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏமாத்தி நாங்கள் என்ன இதில் பண்ணுவோம், எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்களா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இறந்தவர்கள். திருச்சியில் வந்து திருச்சியிலிருந்து கிளம்பி வந்து திருச்சியிலிருந்து வந்து இறந்தவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு இது இல்லை, நிவாரணம் இல்லை அப்படிங்கிறது வந்து அது கடந்து போகிற விஷயம் கிடையாது. அது வெரி பெயின்ஃபுல். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குடும்ப சூழல் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கட்சி நடத்துறியா வேறு எதுவும் நடத்துறியா அது ஒரு கேள்வி. இப்போ இந்த கரூர் மேட்டர்லையுமே கூட ஆரம்பத்தில் இவனுங்க அப்படி தான் பதில் பேசினானுங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இது ஏதோ நடந்துருச்சுன்னு. இந்த சமூகத்திலிருந்து பல அழுத்தங்கள் வந்து ஓடி போன விஜய் அப்படின்னு சொல்லி, கோழை விஜய் அப்படின்னு சொல்லி அவருடைய இமேஜுக்கு டேமேஜ் வந்துருச்சுன்னு உடனே அந்த இமேஜை எப்படியெல்லாம் காப்பாற்றுறதுன்னு பல அட்டெம்ப்ட் எடுக்கிறானுங்க. அதன் அடிப்படையில் தான் லோக்கலில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் தலைமறைவாக இருந்தவனுங்க கொஞ்சம் நாள் கழித்து 20 நாள் 25 நாள் கழித்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு கதவை பூட்டிட்டு பெரிய BMW ஆடி காரில் வந்து வீடியோ கால்ஸை போட்டு விஜய்கிட்ட கொடுத்து, அதாவது இழந்த பேரை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறானுங்களாம். அந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சு அதுக்கு பிறகும் அடி பத்தலைன்ன உடனே அந்த குடும்பங்களை சார்ந்த பலருமே கூட இவெல்லாம் மனுஷனாங்க அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே 30 நாள் ஆகி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி விமர்சித்ததுக்கு பிறகு ஆணவத்தோட கிளம்பி வா, என்னை பார்க்க வா அப்படின்னு சொல்லி கிளப்பி கூட்டியாந்து. அதுவும் வந்து நேரடி சொந்தக்காரங்க வரலையாமே, களத்துல நம்மால் இறங்கியிருக்காங்க, நாளைக்கு இறங்கும், நாளைக்கு வரும். இப்ப என்னன்னா ஒண்ணு பேசுறதுக்கு பயப்படுறாங்க, ஆனா களத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நேரடியா இப்ப வந்து குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா யார் வரணும்? அம்மா வரணும். அம்மா வந்து ஏங்க நானே துக்கத்துல இருக்கேன் போங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா அவங்க ஒன்னு டெஸ்டப்பா, அப்புறம் அன்னை முறை, மாமா முறை அப்படின்னு ஒரு முறைக்காரங்க ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து விஜய் ஃபேன்ஸை பார்த்து நீங்க வாங்க உங்க பிள்ளை சார்பா நீங்க சந்திச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அள்ளிட்டு போயிருக்காங்க. ஏன்னா கணக்கு காட்டணும், நம்ம எல்லாரும் குடும்பத்துல இருந்து ஆள் வந்திருக்காங்க, ஏன் போட்டோ வரல, ரிசார்ட்ல இருந்து ஏன் போட்டோ வரல, எல்லாம் என்ன எழுதுறானுங்க பாருங்க, அதை அவர் வச்சு விளம்பரம் தேடுறாரு அப்படின்னு சொல்றீங்களே, விளம்பரம் தேடுபவராக இருந்தால் நேரம் புகைப்படம் போட்டிருப்பாரு, புகைப்படம் போட்டா நீ அம்பலப்பட்டு மாட்டிப்ப. ஏண்டா பாதிக்கப்பட்டவருடைய மனைவி இங்க இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவருடைய தாய் இங்க இருக்கிறாங்க, யாரடா கூப்பிட்டு வந்து இந்த குடும்பத்தின் ரெப்ரசன்டேஷன் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன்னு இந்த சமூகம் காரி துப்போம். இந்த லெகசி அந்த கேமரா அப்படியே லைவ் திருப்பி நேரா அங்க கொண்டு போய் காட்டுறீங்க. இப்ப லெகசி இப்ப வீடியோவே போடல, அந்த லெகின்ஸ் விளம்பரம் வரவே இல்லையா? இல்ல இப்ப வேற லெகசி வந்துருச்சு. ஆமா, அது பாரம்பரிய குடுமி லெகசி வந்துருச்சு. ஆமா, பாரம்பரியத்துக்குன்றது இப்போ வாக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் அது. இல்ல இதெல்லாம் வந்து இடைநிலை பரம்பரைகள் தானே. ஆமா, இது வந்து மேல்நிலை பரம்பரை இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து கொழுப்பு அடங்குவதற்கு இன்னும் சில காலம் பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணுல அடக்கிடுவாங்க, அது 2000 வருஷமா அடங்காது, அடங்க போதா? இல்ல அடக்கிறோம். இந்த தமிழ் சமூகம் திருப்பி கேள்வி எடுப்பு கேட்க ஆரம்பிக்குது இல்ல, இந்த அடி ஒரு தினுசாதான் இருக்கும். இன்னைக்கு சந்திப்பு குறித்து ஏதாவது செய்தி வந்திருக்கா? இல்ல அதிகாரப்பூர்வ செய்தி எதுவுமே வரல. ஒரே ஒரு ஊடகங்களுக்கு செய்தின்னு இவனுங்க தரப்புல இருந்து அதுவும் தகவல் தான் சொன்னாங்க, தகவல் தான் போட்டாங்க. அது என்ன போட்டிருக்கிறாங்க, விஜய் உறுதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது, நிர்வாகி அப்செட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்வதாக கூறியிருப்பதாக தகவல். நான் சொல்லல, அப்படியே இருக்கு அந்த வெப்சைட்ல, ஏற்றுக்கொள்வதாக கூறியிருப்பதாக தகவல், உடைந்து போய் கண்ணீர் சிந்தியதாக தகவல் சொல்கின்றனர். இது செய்தியா? குடுமிடா, குடுமியோட பவரே. குடுமி கூர்மையா இருந்தா அப்படி கட் பண்ண தோணும். அதான் இவ்வளவு, அதாவது இவ்வளவு விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகும் இந்த வேலையை அந்த ஊடகங்கள் செய்யுதுன்னா அப்ப இந்த மக்கள் மீது அவனுங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன, இந்த மனநிலை எங்க இருந்து வருது? அதுதான் குடுமி. இல்ல இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, 42 குடும்பம் ஒத்துக்கிட்டு தாங்க வந்திருக்கிறாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, உனக்கு என்ன? இப்ப பல பேர் வந்து பல விஷயங்களுக்கு ஒத்துக்கிடுவாங்க. ஒரு காலகட்டத்துல மக்கள் வந்து உடன்கட்டை ஏறுறத ஒத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு காலகட்டத்துல வந்து மக்கள் வந்து
சாதி மாதிரி கல்யாணம் பண்ணா உடனே கொலை அப்படின்ற இடத்துல இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் குறைஞ்சுகிட்டு இருக்குது அப்படின்றது வருது. அப்ப இன்னொரு சாதிக்காரனோட பேசக்கூடாது அப்படின்றத மக்கள் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை ஒத்துக்கிட்ட சொல்றது இருக்குல்ல, அது சரின்னு நிறுவுறது இருக்குல்ல, இது சங் பரிவார ஸ்டைல். இன்னொன்னு, ஒரு ஊடகத்தினுடைய வேலை என்ன, இப்படி செய்வது அறமா? ஏன்னா நீ வாயை திறந்தா அறப்பாடம் வந்து அப்படியே 1/2 கிலோமீட்டருக்கு அவங்க அள்ளி வீசுவி இல்லை. ஒரு சினிமா வந்துட்டாலே அதுக்கு மார்க் போடுறதுக்கு உன்னுடைய அதுலயும் அவார்டு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், வியாக்கியானங்கள் அப்படியே ஐயோயோ ஐயோயோ. அதுவும் அந்த ஸ்லாம் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி பாடி பில்டிங்கை ஏத்திக்கிட்டு அந்த அதுக்கு நிர்வாக இயக்குனரோ ஏதோ ஒருத்தர் அவர் வந்து நிப்பாப்புல இப்படி கட்டுமஸ்தான ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு பூ போட்ட சட்டையை மாட்டிக்கிட்டு இப்படி வந்து நின்றுக்கிறது. இப்படியே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து மஸ்குலர் டிசார்டர் இதை பத்தி பாடம் எடுக்கிற மாதிரியே வந்து நிக்கிறது. இப்படியெல்லாம் ஊடக அடப்பாளம். அது ஒரு பக்கம், குடுமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பரம்பரை கிரம்பரைன்னு எழுதக்கூடிய இடைநிலை பரம்பரைகள்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே வாதங்களை அள்ளி தெளிக்கிறது. காந்தி என்ன, நேரு என்ன, அப்படியே மால்கம் எக்ஸ் என்ன, அப்படியே கலைஞர் என்ன, சாவர்கர் என்ன அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து உருக்கி ஆளுக்கு ஏற்ற மாதிரி கற்று எழுதி அறப்பாடம் நடத்துறது. இவ்வளவும் பண்றி இல்ல. நீ இந்த அறப்பாடத்தை கேட்டிருக்கணுமா இல்லையா? யோ தற்குறி, இழந்தது ஓ கூட்டத்துக்கு வந்தவங்களை பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ போய் பார்த்து ஆகணும். அதை விட்டுட்டு மார்ச்சரியில் இருக்கக்கூடிய பிணங்கள் முதற்கொண்டு நீ எல்லாரையும் எடுத்துக்கிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனம்னு அந்த அறப்பாடத்தை எடுத்திருக்கணுமா எடுத்துக்கோங்க. நேர்ல போன ஸ்டாலினை பிடிச்சு அங்க போனீங்களே, இங்க போனீங்களா, இங்க போனீங்களே, அங்க போனீங்களா அப்படின்னு திருச்சியில இதுக்கு போட்டு வீடியோ போட மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க இதுல அந்த கட்டுரை வெளியாகி இருக்கு, கட்டுரை தானே வெளியாயிருக்கு, எடிட்டோரியல் போட்டீங்களா? கரெக்ட். தனிநபர் பேர்ல தானே போட்டீங்க, எடிட்டோரியலா உங்க ஸ்டாண்டை வெளிப்படுத்துறீங்களா அதுல? அப்படி சொல்ல முடியாதுல்ல. சொன்னா அவர் இன்னொரு எடிட்டர், அவர் வேற நான் வேற அப்படி சொல்லிட்டுல போறாங்க. நீங்களுக்கு எங்க இருந்த அப்புறம் இதெல்லாம் பண்ண வாய்ஸ் ஆஃப் காமன் கோபித்துக் கொள்வதாக தகவல் என்று சொல்லப்படுகிறது. இந்த கட்டுரையை வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து எழுதி கொடுப்பதாக சொல்லப்படுவதாக கூறப்படுகிறது என்று தகவல் சொல்லப்படுகிறது. ரொம்ப கேவலமா இருக்குதா இது? பேரவையில கூட நான் நியூஸா போட மாட்டேன் மேடம். லெகசி மீடியா நீங்க போடுறீங்க. ஷார்ப்பான லெகசியா இருக்கு. இதை நகைச்சுவையா நம்ம சொல்றோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குரூர மனநிலை விஜயை பேம்பர் பண்றதுக்கு எப்படி எல்லாம் உதவுகிறதுனா, உனக்கு விஜய் மேல பாசமா? அது மட்டும் இல்ல, திமுக மாதிரியான அரசியல் தத்துவம் பேசக்கூடிய கட்சிகள் மீதான வன்மம் தான் இருக்கு, வெறுப்பு. அது ஆள் மனசுல புறையூடி போய் கிடக்கு. இப்ப திராவிட இயக்கத்தை வலுவாக பேசுகிறது தாவேகா, அதனால நான் அதை ஆதரிக்கிறேன். சமூக நீதியை வலுவாக பேசுகிறதார் விஜய், அதனால நான் ஆதரிக்கிறேன்னு நீ சொன்னா கூட பரவாயில்ல. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு அரசியலுக்காக, ஒரு தத்துவத்திற்காக, சமூக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக, அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவன் வீட்டை விட்டே வெளியில வராத ஒரு தற்குறி கூட்டமா இருக்கிறானுங்க. அந்த கட்சியை சார்ந்த கூட்டம் நடந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு கூட ஏத்துக்க மாட்டாங்க. வருடுறாங்க. அதை மாற்றிக் கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். விஜி குட்டி நீங்க இப்படி பண்ணலாமாடி தங்க புள்ள? ஏன் விஜிமா குட்டி நெருப்புல கை வைக்கலாமா தங்கம்? ஏன் தங்கம் இப்படி பண்றீங்க? ஐயோ உருகுது, தேனா உருகி ஓடுது. அப்படி என்னடா அப்பா இது லெகசி? எனக்கு புரியவே இல்லடா அப்பா லெகசி. நம்மளுக்கு பிஜேபியை திட்டுறதுக்கு கூட நம்ம வந்து பாயிண்ட்ஸை வச்சுதான் திட்டுறோம். ஆமா, நீ திமுகவை திட்டுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருந்து திட்டினா பரவாயில்ல. விஜய் எனக்கு தேவை கொடுக்குறாரு. கரூர் மேட்டர்ல திமுகவை டேமேஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? போடு, எல்லா பழியும் எழுது. தமிழ்நாட்டுல 5 வருஷத்துல என்ன நடந்துச்சோ பூராத்தையும் எழுது. இது என்ன மனநிலை எங்க இருந்து வருது? அதை நீ வந்து நியாயமா வேற ஒரு தத்துவத்துக்கிட்ட ஏதாவது ஒரு ரோல் பண்ணிட்டு அதுல இருந்து நீ பண்ணா கூட எனக்கு மனசு ஆறும். ரைட்டு, ஒரு வலதுசாரி தத்துவத்துக்காக இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அவங்க இந்த வலதுசாரி இடதுசாரின்றதெல்லாம் இதெல்லாம் உருவாவதற்கு முன்னாடி இருந்தே அவங்க ஒரு தத்துவத்தை திரிச்சு தோல்ல போட்டுட்டே திரியுறாங்க. என்ன கேப் மாதிரியா? என்ன திரிச்சு தோல்ல போட்டுக்கிட்டே திரியுறாங்க. ஆமா, அது கொஞ்சம் கனமான த்ரெட்டா வேற இருக்கு. அந்த மனநிலை எங்க வந்து நிக்குதுன்னா, தத்துவமே இல்லாத ஒரு தற்குறிட்ட வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை இந்த பக்கம் போனா சங்கின்னு சொல்லிடுவான், இந்த பக்கம் வந்தா ஊப்பின்னு சொல்லிடுவான், நடுவுல நீ நிக்கிறீல்ல, உனக்காக நான் போடுறதாண்டா நடுநிலை அப்படின்னு நீ போடுற வேஷம் இருக்கு பாத்தியா? இது பச்சை அயோக்கியத்தனம். ஊடகங்கள் யாரும் வராதன்னு ஊடக பிரிவிலிருந்து தகவல் வந்ததாக தகவல்னு ஒரு தகவல் நீ போட்டியே, அப்புறமேட்டுக்கு என்ன ட்ரோனை கொண்டு வந்து வச்சு நின்னுக்கிட்டு அவர் ப்ளூ கலர் கொடையில் வந்தார், காரில் இறங்கி அவர் காலாலேயே நடந்து வந்தார், அப்படியே அவர் அப்படியே இந்த கொடையை மடக்காமலேயே நேரா உள்ளே வந்தார், ஒவ்வொரு குடும்பத்திடமும் 30 நிமிடம் பேசுகிறார், கடிதம் கொடுத்து கடிதத்தை
கடிதத்தை எழுதுகிறார். அப்படியே காலில் விழுந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். அப்படியே உருகி அப்படியே தண்ணி அப்படியே அவருக்கு ரத்த கண்ணீர் வந்துச்சு. அந்த குடும்பங்களை பார்த்து அழுது அப்படியே டே உட்ரா தெரியும்டா, எங்க எல்லாருக்கும் தெரியும்டா, நீ வந்து எகனைக்கு மகனையா என்னென்ன வேலை பார்ப்ப, யாருக்கு எப்படி போஸ்டர் ஓட்டுவ, யாருக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுப்ப, நீ யார தாய்மாமன்னு சொல்லுவ, யாரால் இந்தியா மிழுதுகிறதுன்னு விளம்பரப்படுத்தின, எப்படி நீ வந்து 2014 இருந்து எங்களுக்கு வந்து எங்க தலையில முளை அரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு ஊருக்கே தெரியும்டா. சில கட்டுரை தொடர்கள்லாம் இருக்கு, கதவை திற காற்று வரட்டுமா, ஆமா, அத்தனைக்கும் ஆசைப்படு, இதையெல்லாம் மண்டையில கட்டி ஊர்ல இருக்கிற அயோக்கிய பயிர்களை பூரா வந்து ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன், அதாவது ஆடு மேய்ப்பதால் இவ்வளவு வருமானம் என்று சொல்லப்படுவதாக தகவல்கள் போட்டு இவன் தான் சம்பாதிச்சானே தவிர அவன் சம்பாதிக்கல. அவனை ஃபாலோ பண்ணி அடுத்த வருஷம் வீடியோ போட்டிருந்தா அவனே அந்த தெருவுல ஒண்ணு இல்ல வந்துட்டாங்க, நீ அண்ணாவுக்கு வந்து உட்காந்துட்டாங்கல்ல. ஏவிஎம் வாசல்ல ஒருத்தர் பீஃப் கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அவங்க கட்டுரையில போன வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணி வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் ஈட்டும் இளைஞர்னு மாடு மேய்க்கிறாருன்னா ஒரு மாடு வித்துக்கிட்டு மாட்டு கறி சுக்கா போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேக்குறேன், இஎம்ஐ கடன்லாம் இருக்கு ப்ரோ, வேற வழி தெரியல ப்ரோ, பிரியாணி. ஆமா, அவர்லாம் வாழ்க்கை இழந்துட்டு பல பேர் தெரியுறாங்க. நீங்க வந்து குடும்பிட்ட சொல்லி இருந்தீங்க அப்படின்னா அதையும் ஒரு கண்ணு இயற்கையான முறையில் சுக்கா கொத்துவது எப்படின்னு போட்டிருப்பான். இல்ல, பீஃப் விற்பனையில் 30 லட்சம் ஈட்டும் BMW வாங்கி 30 வயது இளைஞர் அவர் நிலைமை நினைச்சு ஒன்னாலதான். ஏன்னா அண்ணாமலை நினைச்சுக்கிட்டு தள்ளு வண்டி கடையை வைத்து தாறுமாறாக வளர்ச்சி அடைந்த இளைஞர் இன்னைக்கு அண்ணாமலை செஞ்சோற்று கடன் தீர்க்க சாணி எழுதிக்கிட்டு இருக்காரு. இதே வேற ஒரு ஊடகத்துல இவரை விளம்பரப்படுத்துறேன்னு போட்டு அப்படியே நல்ல மீட் பண்ண மாதிரி தோல்ல போட்டு வச்சிருந்தாங்க. அப்படியே இயற்கை விவசாயத்துல அறுத்து கிழிக்க போகிறாருன்னு அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணானுங்க. இன்னைக்கு சாணி அள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஆரம்பிச்சுங்க, சும்மா இருக்காம. ஏன் தம்பி அம்புட்டை அள்ளி கொட்டிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ரொம்ப டார்க் காமெடியா இருக்கு தோழர். இப்ப அவங்க அப்டேட் ஆயிட்டாங்க தோழர், வேற சில ஐட்டங்களை சாப்பிடுறாங்க. அண்ணாமலை ப்ரோ, சாரி ப்ரோ. அண்ணாமலையா? அண்ணாமலை தானே சாணி எழுதுறாரு. ஓ, அதை வச்சு சொல்றீங்களா? சரி 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 சரி. நீங்க வேற யாரையோ சொன்னீங்க. நான் இன் ஜெனரல் சொன்னேங்க. அதுக்கு எங்கெங்கயோ கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு நாம பொறுப்பேற்க முடியாது. அது சரிதான். கமிங் பேக் டு திஸ் போர்ஷன், விஜய் அந்த சாணியில கொட்டப்பட்ட இடம், இவங்க பூரா பேரையும் கூட்டு வந்து வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் 30 நிமிடம் சந்திக்கிறார், 45 நிமிடம் சந்திக்கிறார் அப்படின்னு இதே ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் விளம்பரம் படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவனுங்க தான் ஜெனியூனா சொல்லுவானுங்களான்னு பார்த்தா தாவேகா தரப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. யாரும் வரக்கூடாது, இதை வந்து காட்சிப்படுத்தக்கூடாது, நாங்க எங்க தரப்புல இருந்து எந்த செய்தியும் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்கன்னு பார்த்தா அவனுக்கு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா ஒருத்தன் வெளியில வந்து இப்படி ஒரு செய்தி நடப்பது போலவே சொல்லவே இல்லை. நாளைக்கு இந்த குடும்பங்களை எல்லாம் கூட்டிட்டு வராம வேற ஒருத்தரை கூட்டு வந்திருக்குன்ற விமர்சனம் வரும்போது நாங்க கூட்டு வந்தோம் உங்களுக்கு யார் சொன்னாலும் இவனுங்க கேட்டாலும் கேட்பாங்க, நாங்க பார்க்கவே இல்லை, நாங்க பார்க்கவே இல்லையே, அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவானுங்க. பாருங்க, இதுக்காகவே தான் இந்த வேலையை பார்த்துருப்பானுங்க. அதுல இன்னொரு கூத்து பண்ணாங்க. தானே தலைமை வெங்கட்ராமனை வாசலுக்குள்ள விட மாட்டேன்ட்டானுங்க. அடிச்சு போராடுற தரகடா என்னன்னு விசாரிச்சாதான் ஹைலைட்டு. ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்த் தரப்பினரும் சேர்ந்து ரூட்டை போட்டானுங்க. யாருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ், புஷி 3 பேரும் வெங்கட்ராமனுக்கு. அவரால் என்னையா பிரயோஜனம், தள்ளி விடுங்க, அவர் உள்ள கூப்பிட்டு என்னையா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐடி கார்டு அந்த மாதிரி எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாம உள்ள வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வெங்கட்ராமனுக்கு இருந்துச்சு. ஐடி கார்டு இல்லைன்னா எவனா இருந்தாலும் உள்ள விடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐடி கார்டை கொடுக்கல வழக்கம் போல புஷி பெட்டி ஒதுக்கி போட்டான். 1500 ரூபா கொடுத்தா யாருக்காவது வித்துடலாம்னு வெங்கட்ராமன் அவர் பிஏவை விட்டு ஐடி கார்டு இல்லைன்னு வாசல்ல விடலன்னு உடனே புஷி ஆனந்த நம்பரை பிஏவுக்கு அனுப்பி ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு கேளு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. ஆனந்த் அவர்களே, உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல பாவம். ஆனா ஒரு கார்டு அடிக்க எவ்வளவு செலவாக தெரியுமா? உனக்கு 1500 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ கூட கேட்டிருக்காங்க. கடைசியா வெங்கட்ராமனுடைய நிலைமை வந்து பரிதாபத்திற்குரிய நிலைமையில் மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா, அப்படியான நிலைமையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிறார். பாஜகவுடனான பேச்சுவார்த்தையில் கூட வெங்கட்ராமன் இவங்க பூரா அப்படியே அறுத்து தள்ளிட்ட மாதிரியும், இவருக்கு அறுப்புக்கு போக வயக்காட்டுக்கு கத்தி கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்தது மாதிரியும் வெங்கட்ராமன் நிலைமையை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது. ப்ரோ, இதுக்கு மேலே நீங்க பொறுத்திருக்காதீங்க.
உங்களுக்குன்னு இருக்கவே இருக்கு RSS BJP முகாம், டக்குன்னு ஒரு ரூட்டை போடுங்க. ஒரு ரைட், நீங்கள் அங்கே தான் கூப்பிட்டு போக போகிறீங்க, அப்புறம் என்ன 2 பேருமா சேர்ந்து போய்க்கலான்ற மனநிலை எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு எதிராக கட்டம் கட்டி இருக்கிறார்கள், குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அவருக்கு பெருசாக வீட்டாக ஒரு ஆப்பை சொருகி அவர் அங்கேருந்து நகட்டுறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கழுத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டு அவர் இயற்கை விவசாயம், ஆட்டுக்குட்டியுடன் ஆடிட்டார். காட்டுக்குள் தெரியும் கணக்கப்பிள்ளை. நல்லா இருக்குமே. இல்லை, அவங்கெல்லாம் அவங்களுடைய இடத்த விட்டு கீழே இறங்கி வரமாட்டாங்க. இல்ல 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 அவங்க வரமாட்டாங்க. அதெல்லாம் வந்து சூத்திரர்கள், பஞ்சமர்கள் இவங்க பண்ணக்கூடிய வேலையா வந்துடும். அதனால அவங்கெல்லாம் அந்த வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி அங்கேயே இருந்துக்கிறது. இங்க இல்லைன்னா என்ன, எனக்கு இருக்கவே இருக்கிறது குருமூர்த்தி, அங்க போயிருவாங்க. இங்கே வந்தா இவரை சேர்த்து கூட்டு போறது, இல்லைன்னா தனியா போறது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. இப்படியாக அந்த கூத்தை வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுல வந்து இந்த 37 பேரோ 35 பேரோ வந்திருக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டும் வரல. 35 குடும்பங்கள் நேரடியா வந்திருக்கிறாங்க, 3 குடும்பங்கள் வரல. ஆமா, ஒரு குடும்பம் வந்து திருப்பூர்ல இருக்கிறவங்க வர முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. இவங்களுடைய இந்த சினிமா மயக்கத்துக்கு ஆட்படாமல், உயிரிழந்த என்னுடைய உறவுக்கு நான் செலுத்துகின்ற மரியாதை உன்னை பார்க்காமல் இருப்பதுதான் என்ற முடிவை எடுத்த அந்த குடும்பங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.